இப்ப இந்த வாஸ்து சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பயன்படுத்தக்கூடாது திசைகளை வச்சுதான் நம்ம வந்து வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பாக்குறோம். இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது 4 திசை. கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. இதே வந்து 8 திசைகள் பார்க்கும்போது வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இந்த மாதிரி மொத்தம் 4. மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது வந்து வாஸ்து சாஸ்திரத்துல பயன்படுத்தப்பட்டது. இதுக்கப்புறம் இதை 16 திசைகளா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ ஈசானியத்தோட வடக்கு பகுதி, ஈசானியத்தோட கிழக்கு பகுதின்னு சொல்றாங்க. இதே வந்து தென்கிழக்கு மூலை தென்கிழக்கு மூலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த அக்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி, அக்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி. இதே வந்து தென்மேற்கு பகுதி எடுத்துட்டீங்க அப்படின்னா நைருதி மூலை சொல்றோம் இல்லையா, அந்த நைருதி மூலையில ஒண்ணு வந்து மேற்கு பகுதி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதி. இதே வந்து வாயுமூலைன்னு வச்சுக்கோங்க. வாயுமூலை அப்படிங்கிறதுல வடக்கு பகுதி வாயுமூலை, வாயுமூலையில வடக்கு பகுதி, வாயுமூலையுடைய மேற்கு பகுதி. இந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 16 திசைகளை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க.